உன்னை யாரும் பார்க்கணுமா ஸ்ரீதரன் சொல்லி யாரோ ஒரு டைரக்டர் கேட்டேன். என்ன யாராவது கிழவன் கட்ட பார்க்குறீங்களான்னு. ஸ்ரீதர் தேவசேனா வந்து காதல் திருமணம் அப்படின்னு நாங்க நிறைய ஐயோ, பார்த்துருக்கோம். எல்லாரும் அதான் சொல்றாங்க. சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ஸ்ரீதர் படம் இருந்த பாரதி போலான்னு சொன்னாங்க. எனக்கு அவரு யாருன்னே தெரியாது. 2-3 வாட்டி காலேஜுக்கு வந்திருக்காரு அவரை விடுறதுக்கு. கேர்ள்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க உடனே. ட்ரெஸ் எல்லாம் வருவாங்க. யாரு ஸ்ரீதர் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு எனக்கு. யாருக்கும் போட்டோ கொடுக்க வேண்டாம், சஸ்பென்ஸா வச்சிருக்கணும்னு நினைச்சாரு இவரு. சிவந்த மண் ஷூட்டிங் போனது தான் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ பூரா துப்பிட்டே இருந்தார். அன்னைக்கு பூரா சாப்பிட்றதுக்கு ரைஸ் இருந்தா தானே. எந்த இடத்துலயும் ரைஸ் கிடையாதுங்க. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், சினிமாவை விட்டுடுங்கன்னு சொல்லி. கேட்குற மாதிரி இல்லை. ஷை அவரு. அவர் கேரக்டரே அப்படிதான் படன்னு இருப்பார். இந்த 18 இயர்ஸ் அவர் இல்லாத இந்த லைஃப் கஷ்டமாக தான் இருக்கு. ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி. வணக்கம்மா. வணக்கம். ஸ்ரீதர் சார் மறைஞ்சு கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் அவருடைய பல கிளாசிக் படங்களை மக்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. 3-4 வருஷம் சினிமாவில் இல்லாம இருந்தா எல்லாரும் மறந்துடுறாங்க அவங்கள, இல்லையா? ஆனா இவர் வந்து 1951ல ஆரம்பிச்சுட்டு 1990 வரைக்கும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 30 இயர்ஸ் சினிமாவில் இல்லை அவர். 35 இயர்ஸ் இல்லை. அப்போவும் இன்னைக்கும் அவர் பற்றி பேசுகிறாங்க, அவர் படம் பார்க்குறாங்க. அவர் உங்ககிட்ட விட்டு சென்ற நினைவுகள்லாம் எதை சொல்லுவீங்க நீங்க? 63க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மூவி காதலிக்க நேர்மலை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிக்சரு. அதுக்கு அவுட்டோர் ஷூட்டிங்ஸுக்கு போனது அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் அவர் எப்பவுமே சொல்லுவார், இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தால் பசங்க, வீடு, சினிமா பற்றி அந்த ஷூட்டிங் பற்றி எல்லாம் மறந்துடணும். ஆனால் ஷூட்டிங் போனேன்னா வீட்டை பற்றி மறந்துடணும்னு சொல்லுவார் எப்பவுமே அவர். அந்த அளவுக்கு அப்படிதான் இருந்தோம் நாங்கள். அதனால எனக்கு அந்த அளவுக்கு இப்போ ஷூட்டிங்ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி போயிருக்கேன். ஆனால் சிவந்த மண்ணுக்காக செட்ஸ் போடுவாங்க இல்லையா, அப்போ எங்களுக்கு முதல் நாளே கொண்டு போய் காமிச்சிடுவார், எங்களை கூட்டின்னு போயிடுவார். அந்த மாதிரி ஏதாவது ஷூட்டிங்ஸ் போயிருக்கேன். வெளியூரில் ஷூட்டிங் அதெல்லாம் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம். அதெல்லாம் ரொம்ப இப்போ சிவந்த மண் ஷூட்டிங் போனது தான் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ ஹி வாஸ் நாட் வெல். ஹி ஹேட் ஜாண்டிஸ் அண்ட் ரொமட்டிசம், ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்தது. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது. ஐ திங்க் 13-14 பீப்புள். நாங்கள் வீசா வாங்குறதே அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். இத்தனை பேர் எனக்கு ஆக்சுவலாக அவங்க முதல் கொடுக்கல, எனக்கு கொடுக்கல. ஸோ ஒன்லி த க்ரூ மட்டும்தான் போகணும்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்புறம் நான் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவருக்கும் உடம்பு சரியில்லை. டாக்டர் சொன்னாங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் போய் தான் ஆகணும். ஏன்னா திருப்பி இத்தனை இடத்துல, ரோமில், அப்புறம் வந்து பாரிஸ், ரோம், சுவிட்சர்லாந்து. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த மாதிரி இவ்வளோ யூரோப்ல போய் ஷூட் பண்ணது. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது. ஸோ எல்லா இடத்துல பர்மிஷன்ஸ் வாங்குறது பெரிய விஷயமா இருந்தது அந்த காலத்தில். அது ரொம்ப எத்தனை மந்த், ஸோ மெனி மந்த்ஸ் தி ஒர்க் ஃபார் தட் யூனோ. ஸோ அப்போது அதனால் அவர் சொன்னார், நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் போகிறேன்னு சொல்லிட்டு. அது இஸ் எ ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் அவர். அது அந்த காலத்தில் அங்கே வந்துட்டு வெஜிடேரியன் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, 50 இயர்ஸ் பேக், 50 இயர்ஸ் பாருங்க, சுத்தமாக தெரியாது உங்களுக்கு. ஒரு வாட்டி இந்த இதில் கூட பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம் எல்லாரும் அங்கே ஷூட்டிங்கில். அவங்க வந்து கேட்டாங்க, என்ன ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு ஏதோ அப்புறம் அவர் சாண்ட்விச்சுன்னு சொன்னால் சரின்னு சொன்னார். சரி, ஐ வில் ஹேவ் சாண்ட்விச்சுன்னு சொன்னாருங்க. சாண்ட்விச்சுன்னா வெறும் பிரெட் தானே, ஏதோ இலை வச்சு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். எல்லாருக்கும் நான்வெஜ் கொடுத்தாங்க.
இவருக்கு மட்டும் அந்த சாண்ட்விச். ஒரு கடி கடிச்சிட்டாரு. அது உப்பா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ம். உப்பா இருந்தது. அது அப்புறம் என்ன பண்ணாரு, திறந்து பார்த்தாரு. திறந்து பார்த்த உடனே அது ஹாம். ஓகே. அ எல்லாம் அப்படியே பச்சை மட்டன் இருக்கும் பாருங்க. அந்த மாரி இருந்திருக்கு உள்ள. அது அன்னைக்கு பூரா ஹி வாஸ் கோயிங் ஆன் ஸ்பிட்டிங். துப்பிட்டே இருந்தாரு அன்னைக்கு பூரா. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் வந்து நெறையா இங்கிருந்து ஃபுட் எல்லாம் கொஞ்சம் பிக்கிள்ஸ் அது இதுன்னு எல்லாம் எடுத்துட்டு போனேன் இங்கேருந்து. ஏன்னா அதானே சாப்பிட போறாரு அவரு. சாப்பிடுறதுக்கு ரைஸ் இருந்தா தானே. எந்த இடத்துலயும் ரைஸ் கிடையாதுங்க. அந்த ஸ்விட்சர்லாண்டுக்கு போனா அவங்க ரைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆஹா! ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லா கஞ்சி. அதில அடியில இத்துணூண்டு ரைஸ் இருக்கு. அது கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஐய்யய்யோ! ரொம்ப கஷ்டமாயிட்டு போயிட்டு. ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு ரொம்ப அங்க. கஷ்டம் இருந்துச்சு. ஹையஸ்ட் பீக் இன் ஸ்விட்சர்லாண்ட். ம்ஹ்ம். அங்கே போய் இது ஐஸ்ல இப்போ சிவாஜி, காஞ்சனா இது கூட இருக்கு அங்க. டூயட் இருக்கு சாங். ஹையஸ்ட் பீக் அது இதுல. யூ கேன் இமேஜின் எவ்வளோ குளிரா இருக்கும்னு சொல்லிட்டு. அங்க மேல போனதுக்கப்புறம் காலுல வந்துட்டு ஷூ போட முடியல கால்ல. அவ்வளோ பெருசா வீங்கி போச்சு கால். ம்ஹ்ஹ்ம். ரொம்ப கஷ்டப்பட்டாரு. டைட்டில்ஸ் வைக்கிறது. ம். எல்லா டைட்டில்ஸுமே நெனச்சு பாருங்க. ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே. இப்போ கல்யாண பரிசுலருந்தே ஆ கல்யாண பரிசுலருந்து எல்லாமே அ லாஸ்ட்ல தந்து தந்து விட்டேன் விட்டேன் என்ன. என்னை. ஆமா. கடைசியில அந்த விக்ரம் வச்சு பண்ணியிருந்தாரு. அது போல அந்த படம். ரொம்ப ஃப்ளாப் அது. ராணிப்பேட்ல ஒரு இது வச்சிருந்தோம். ஒரு ஃபேக்டரி ஒண்ணு. ம்ஹ்ம். ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு, அப்புறம் ஒரு லெதர் ஃபேக்டரி இருந்தது. அதையும் எல்லாமே பார்த்துக்கிட்டு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் பண்ண முடியும் சொல்லுங்க. ம். ஆனா, அது பண்ணிட்டு இருந்தாரே தவிர, அவருக்கு மனசு பூரா அந்த சினிமால தான் இருந்தது. யூ கேன் இமேஜின் அவர் வந்து அங்கே ஆஃபீஸ்ல அது வேலை பார்த்துட்டு, இந்த லஞ்ச் டைம்ல வந்து ஷூட் பண்ணுவாரு, இந்த படம். அதனால தான் அதுக்கு சரியா நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். வேண்டாம், அது பண்ண வேண்டாம், விட்டுடுங்க, சினிமாவே விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு. கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா, இவங்க எல்லாம் சொந்தமா முன்னுக்கு வந்தவங்க. கேட்க மாட்டாங்க. யாரு நல்ல சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர் இதெல்லாம் தெரியாது இல்லையா அவங்களுக்கு அந்த ம். காலத்துல. டெக்னாலஜி பத்தி ஆ சொல்றீங்க. அப்ப கூட ஹி ஹி வாண்டட் டு ட்ரை அது லேர்ன் கம்ப்யூட்டர்ஸ். இப்ப அதெல்லாம் வச்சு தான் இப்ப எவ்வளோ என்னென்னமோ பண்றாங்க இல்லையா இப்போ சினிமால. ஸோ அது ஒரு மாஸ்டர் கூட வச்சிருந்தாரு. அது கத்துக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அதுக்கப்புறம் தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம ம். வந்துட்டு, ம். அவரு எல்லாமே இதுவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்குமே எனக்கு அவரால தான் பெருமை. அவரால தான் எனக்கு பேர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ இந்த 18 இயர்ஸ் அவர் இல்லாத இந்த லைஃப் எப்படி இருக்கு உங்களுக்கு? கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டம்னா வி திங்க் ஆஃப் ஹிம் இல்லையா? எப்பவுமே ஏதாவது டிவில ஏதாவது சாங்ஸ் ஏதாவது பார்த்தோம்னா பிக்சர் எனக்கே தெரியாம கண்ல தண்ணி வரும். ம். ம். அந்த அளவுக்கு யூனோ எ 18 இயர்ஸ் ஆனா மை சில்ட்ரன் சச் வண்டர்ஃபுல் சில்ட்ரன் ஐ ஹேவ் போத் ஆஃப் தெம். ஸோ அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க என்ன. சூப்பர். சி லைஃப் எல்லாருக்கும் இது ஒரு நாள் வர்றது தான் இல்லையா? எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபேஸ். ஸோ அதனால அது அட்லீஸ்ட் 45 இயர்ஸ் ஐ லிவ்ட் வித் ஹிம். ம். ஸோ அது கடவுள் அந்த இது குடுத்துருக்காரு எனக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட்லீஸ்ட் சரி ஒருத்தர் முன்னாடி, ஒருத்தர் பின்னாடி அவ்வளோதான். உங்களுடைய குயின் மேரீஸ் காலகட்டம் பத்தி சொல்லுங்களேன். இவர் காலேஜ் ஸ்டூடண்ட்லயே கல்யாணம் ஆகும்போது 60கள்ல கல்லூரி போறதுன்றது பெரிய விஷயம். ரொம்ப ரேரா அறுபது நடக்கிற விஷயங்கள். ஆமா 62 தெலுங்கு லிட்ரேச்சர் தான் கிடைச்சது எனக்கு. தமிழ் தெரியுமா இங்க வந்தபோது? சென்னை வந்தபோது? சுத்தமா தெரியாது. ஓ! வா, போ கூட தெரியாது. அப்ப உங்களோட கல்யாணம் காதல் கல்யாணமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜா? காதல் இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட்டு டைம் அவர பார்த்தது உட்லண்ட்ஸ்க்கு வந்தாரு என்னை பார்க்கறதுக்கு. எங்க பெரியவங்க பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் தான். ஆனா, அதான் சொல்றேனே மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா எங்க ஃபேமிலீஸ்லலாம் அந்த ஃபேமிலீஸ்குள்ளயே பண்ணிக்குவாங்க தவிர, எல்லாம் தே ஆர் வெரி ரெப்யூட்டட் பீப்பிள். மை கிராண்ட்ஃபாதர் இவங்கெல்லாம் ஹி வாஸ் அன் எம்பி. ம்ஹ்ஹ்ம். ஹி வாஸ் வெரி க்ளோஸ் டு ராஜாஜி. ஆனா யாரோ வந்து சொல்லியிருக்காங்க இவர பத்தி. அவரோட மாமா இருந்தார் ராஜாராம் ரெட்டின்னு சொல்லிட்டு. அங்கே அந்த சித்தாமூர்ல இருந்தார்.
அவர் தான் ரொம்ப இதாகி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ யாரோ ஒரு ஏதோ ஒரு புரோக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க மூலியமா ஏதோ வந்து கேட்டிருக்காங்க. சரி, எப்படி அது சரின்னு சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நாங்க வந்துட்டு பெரியவங்க எது சொன்னாலும் சரின்னு சொல்லிடுவோம். ஆ எங் ஆனா அவங்க வந்து நமக்கு வந்து நல்லது செய்வாங்களே தவிர, அவங்க வந்து அ அந்த ஒரு இது எங்களுக்கு. ஐ ஆல்வேஸ் யூஸ்ட் டு திங்க் த பேரன்ட்ஸ் வில் டூ குட் டு யூ. ட்வின் மேரீஸ்ல எடுத்தது. ஒரு ஃபோட்டோ ஒண்ணு இருந்து கேட்டாங்க. அத நான் குடுத்தேன் அவங்களுக்கு. அவங்க மாமா அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போய் காமிச்சிருக்காரு அவருக்கு. இதுல எந்த பொண்ணு உனக்கு புடிச்சிருக்கு? அது ஒரு 5, 6 பேர் என் ஓ! ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸா? இருந்தாங்க. பின்னாடி இருந்தாங்க. என்ன ஃப்ரண்ட்ல நான் இருந்திருக்கேன். என் மேல கை வச்சிருக்காரு. சொல்லிட்டு அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அவர் பிஸி ஆயிட்டாரு. அவங்க மாமா ஊருக்கு போயிட்டாருங்க. அவருக்கு ஒரே இது, நான் எந்த பொண்ணு காமிச்சேன் கரெக்ட்டா அவரு அது வருது. அவர அந்த பொண்ணு தான் பார்த்துட்டாரா, இல்ல வேற யாராவது சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு, உடனே கார் எடுத்துக்கிட்டு சித்தாமூருக்கே போயிட்டாரு அவரு. அங்க போய் திருப்பி போய் அ பா காட்ட சொல்லி, சரி இந்த பொண்ணு தான் சொன்னதுக்கு அப்புறம் வந்திருக்காரு. ரீகன்ஃபார்ம் அந்த மாரி பண்ணியிருக்காரு போயிட்டு. ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு போய் அவர்கிட்ட இருந்து. அந்த மாதிரி அவரு சுத்தமா அவர் பேர் கூட தெரியாதுங்க எனக்கு. நான் கேள்விப்பட்டதில்ல. ஏன்னா, ஐ கேம் ஃப்ரம் ஸ்கூலிங் வந்து நெல்லூர்ல, அந்த ஆந்திரால பண்ணிட்டேன். ப்ரீ யூனிவர்சிட்டி வந்துட்டு திருப்பதியில திருப்பதி. சொன்னீங்க. திருப்பதிக்கு அப்புறம் நேரா இங்க வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இயர். படங்கள் பார்க்குற பழக்கம் கிடையாதோ அப்ப? ரொம்ப இல்லைங்க. இப்ப அங்க நெல்லூர்ல கூட ஏதாவது ரொம்ப என்.டி. ராமராவ் படம், நாகேஸ்வரராவ் படம் ஏதாவது வந்தா பார்ப்போமே தவிர, வேற ரொம்ப பார்த்தது கிடையாது. எதுவுமே தெரியாது படங்கள பத்தி. எங்க ஃபேமிலி கூட சொல்றேன். ம், ம், யாருக்குமே ம். எதுவுமே தெரியாது. ஸோ அப்ப அது இது இவ் அது அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும்போது இவர பத்தி உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. சுத்தம் தெரியாது. ஐ ஸ்வேர் நான் சொல்லிட்டே இருக்கேன் எல்லார்கிட்ட. எனக்கு அவரு யாரு, என்னன்னு கூட தெரியாது எனக்கு. ஆனா என்ன ஆச்சு, காலேஜ்ல வந்து ஒரு வாட்டி ஐ வாஸ் த என்டர்டெயின்மென்ட் செக்ரட்டரியா இருந்தேன். அந்த ஹாஸ்டல்ல. காலேஜ்ல இல்ல, ஹாஸ்டல்ல. எல்லாரும் சினிமாக்கு கூட்டின்னு போனோம் எப்பாவது. எங்க காலேஜ் பஸ் இருக்கும். அப்புறம் அ ஒரு மேனேஜர் மாரி யாரோ இருந்தார். அவர் போய் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. அந்த மாரி சினிமாக்கு கூட்டு போனோம் எல்லாரையும். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கே தெரியாது. இந்த தமிழ் படம் எந்த இதுவும் தெரியாது. என் அ ரூம்மேட் யமுனான்னு சொல்லிட்டு, ஷி இஸ் இன் ஆஸ்திரேலியனோ. ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட கேட்டேன். கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க, "நீங்க ஏதாவது ஸ்ரீதர் படம் இருந்தா பாருடி போலான்னு" சொன்னாங்க. எனக்கு அவரு யாருன்னே தெரியாது. அப்புறம் அ சரி அப்ப பார்த்தா கரெக்ட்டா அந்த நெஞ்சம் நெஞ்சம் மறப்பதில்லை. மறப்பதில்லை. ஆ. ம். நெஞ்சம் மறப்பதில்லை சி சினிமா போயிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணோம், அந்த ஒரு போர்டு இருக்கும். டைனிங் ஹாலுக்கு போற இடத்துல. அந்த போர்ட்ல அ ஒரு பக்கம் வந்துட்டு த கிட்ன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம். இன்னொரு பக்கம் நெஞ்சம் மறப்பதில்லை. மறப்பதில்லை. அதையும் எழுதி வச்சிருந்தேன். சரி காலையில எந்திரிச்சு போனா, எல்லாரும் டிஃபனுக்கு வந்து எழுதிட்டு போயிருக்காங்க. இதுல பார்த்தா 30 பேர் இருக்கு. அந்த கிட்ல வந்து நானும் இன்னொரு பேர் இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா ஸ்ரீதர் படம் இல்ல. ஆ, ஆ. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். தெரியல. அப்புறம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு, அப்புறம் அந்த சினிமாக்கு போனேன். அப்போ கூட அதான் சொல்றேனே, எனக்கு யார் அவரு என்னன்னே தெரியாது எனக்கு. சரி சினிமாக்கு கூட்டின்னு போனேன். அப்புறம் ஒரே கத்தல். அவர் குரல கேட்குறாங்களாம். ஓன்னு கலாட்டா இந்த பசங்க எல்லாரும். அப்புறம் என் என் தங்கச்சி வேற இருந்தா என் கூட படிச்சிட்டு இருந்தாங்க அவங்க. அது அந்த நம்பியார் வரப்பெல்லாம் தல கீழ வச்சுட்டு, ஒரே பயந்துட்டு கீழ வச்சுட்டு அப்படியெல்லாம் இருந்தாங்க. அது ரொம்ப ஐயோ! ஏன்டா இவங்களெல்லாம் கூட்டின்னு வந்தேன்னு இருந்ததே தவிர எனக்கு, அது ஐ நோ ஆஃப் கோர்ஸ் தே வர் என்ஜாயிங் த மூவி. அப்புறம் அது அப்படிதாங்க. அது அந்த ஒரு படம் தான் பார்த்துருக்கேன். நான் ஈவன் ஐ லைக் த மூவி. பார்த்துட்டு ரொம்ப புடிச்சிருந்தது. அப்போதான் நெனச்சேன், ஆஹா! இஸ் வெரி பாப்புலர் அது நெனச்சேனே தவிர, அவர் யாருன்னு கூட எனக்கு ஆஹா. தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு நாள் எங்க எங்க அக்கா மட்டும் தான் வந்தாங்க ஹாஸ்டலுக்கு. வந்துட்டு "உன்ன யாரோ பார்க்கணுமா, ஸ்ரீதரன் சொல்லி யாரோ ஒரு டைரக்டர் வர சொல்லி கூட்டு போனாங்க." நான் கேட்டேன். "என்ன யாராவது கிழவன் கட்ட பார்க்குறீங்களான்னு?" ம். சும்மா டைரக்டர்னா எவ்வளோ ம், ம், பெருசு ம். பெருசா பெருசா இருப்பா. தமாஷாக்குங்க. அவங்க பண்ண மாட்டாங்க அப்புறம் தான் உட்லண்ட்ஸ்ல இந்த ஓல்டு உட்லண்ட்ஸ் இருந்தது இல்லையா? அங்கே போனேன். அங்க
நான் போனேன். அப்புறம் கொஞ்ச நேரம் போட்டு இவரு வந்தாரு. வந்துட்டு, ஐயய்யோ! என்ன ஷை அவரு. அப்படி இருப்பாரே தவிர வெரி ஷை ம். பெர்சன் அவ உள்ள வந்துட்டு, ஆ சும்மா உட்காந்துட்டாரு. ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தாரு. அவ்வளோதான். சரி எனக்கு புடிச்சிருக்கு. சொல்லிட்டு எங்க தாத்தா கிட்ட அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்குள்ள அங்க இருக்கிற சர்வர்ஸு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸ்ரீதர் வந்திருக்காரு, ஸ்ரீதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாரு அப்புறம் அவரு. அந்த மாதிரி அந்த மாரி தான் நான் ஃபர்ஸ்ட்டு அவர பார்த்தேன். புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க ஆமா. ஏதாவது பேசுனீங்களா அந்த இடத்துல? இல்ல எதுவுமே பேசல நான். உடனே கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்னிட்ட சொல்லியிருக்காரு. ஆ நாங்க வந்துட்டு ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டு அண்ட் வி வர் ஸ்டேயிங் இன் ஒன் ஹவுஸ். இவங்களே பார்த்து வச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரு வீடு இருந்தது ரெடி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. அ ஆனா அங்க யாரோ இருந்தாங்க. அதனால இங்க ஒரு ஆ திருமலை பிள்ளை ஸ்ட்ரீட்டா ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? அங்க ஒரு வீடு ரென்ட்க்கு எடுத்துக்கிட்டு நாங்க அங்க இருந்தோம். ஏன்னா இன்னொரு 3 மந்த்ஸ்ல கல்யாணம். அதனால அங்கே அ இவங்களே எல்லாம் சாரே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அந்த வீட்டுக்கு உள்ள போனா, பக்கெட்ல இருந்து தொடப்புல இருந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே ரெடியா இருக்கா? வச்சிருந்தாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு வீட்ல. வெட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்ல இருந்து தான் நான் காலேஜ் போயிட்டுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. யாரு ஸ்ரீதர் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்லிட்டு ம், ம். அவங்களுக்கு ஒரு நேச்சுரலி அவங்க நான் முதல் பண்ண பொண்ணும், நான் முதல் பொண்ணு ஒரு இது இருக்கும் இல்லையா அவங்களுக்கு அந்த காலத்துல. அவர் ஃபோன் பண்ணி சொல்ட்டாரு எனக்கு. "நீ குடுக்கவே வேண்டாம். யாருக்கும் ஃபோட்டோ குடுக்க வேண்டாம். அதனால யாருக்கும் குடுக்கலங்க. சஸ்பென்ஸா வச்சிருக்கணும்னு நெனச்சாரு இவரு. யாருக்கும் சொல்ல வேண்டாம், யாருக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு." அந்த கல்யாணத்தன்னைக்கு தான் வந்தது அது தி தினத்தந்தில ஃப்ரண்ட் ஃபோட்டோவோட. பேஜ்ல ஒரு கார்னர்ல பெரிய ஃபோட்டோ என்னது. அதுக்கப்புறம் எல்லா பேப்பர்ஸ்லயும் வந்தது. பக்கா அரேஞ்ச் மேரேஜா இருக்கு. ஐம் ஷூர் அமீன் சார் அவ்ளோ ஷையா இருக்கிறாரு. ஆமா, அவர் படங்கள்ல அவ்ளோ காதல் காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். பட் அவரோட லைஃப்ல இந்த ஸ்டோரி கேட்டா ஒரு வித்தியாசமா இருக்கு. பட் ஆமா. ஏன்னா நெறைய நம்ம கதைகள் கேட்டுருக்கோமே. லவ் மேரேஜ் சார் பண்ணது அந்த நீங்களும் அவருக்கும் அது ஸ்ரீதர் தேவசேனா வந்து காதல் திருமணம் அப்படின்னு நாங்க நெறைய ஐயோ! பார்த்துருக்கோம். எல்லாரும் அதான் சொல்றாங்க. நெறைய பேர் அதான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் இதான் சொல்றேன். நான் அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் தான் சொன்னேன், "வேணா எங்க அம்மா, அப்பாவ போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்குன்னு" சொல்லிட்டு. எனக்கு சுத்தமா தெரியாது. அன் இப்போ இந்த அளவுக்கு இப்போ பசங்க இருக்கிற அளவுக்கு நாங்க இல்ல இப்போ. சொல்லி தான் ஆகணும் அதில. வி வர் வெரி ஒரு பயந்த சுபாவம், ஒரு மாரி டிமிட் அப்படியே இருந்திருப்போம். கண்டிப்பா இது லவ் மேரேஜே அரேஞ்ச் மேரேஜ் இல்லன்றத தான். ஆனா நீங்க இப்ப அந்த மீட்டிங் அந்த ஓல்ட் வுட்லேண்ட்ஸ்ல பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப உங்களால எதுவும் பேச முடியல. அவர் மட்டும் பேசிட்டு உடனே கிளம்பிட்டாருன்னு சொன்னீங்க. ஆமா. ஆமா. அதுக்கப்புறம் அதான் சொல்ல வந்தேன் நான். ஏன்னா, அந்த அந்த வீட்ல இருந்தேன் இல்லையா? அப்போ வந்து ஏதோ 1 வாட்டி, 2 வாட்டி வந்திருக்காரு. ஆ எங்க கிராண்ட் ஃபாதர் கிட்டலாம் கேட்கறதுக்கு. எப்படி பண்ணோம்? என்ன வேற ஏதாவது இருக்கா? அது ஏதாவது கல்யாணத்தோட விஷயங்கள்லாம். பண்ணோம் இல்லையா? கல்யாணத்த பத்தி அப்படின்னு. அது ஏதோ வந்திருக்காரு. ஆனா, எப்பவுமே அவர் கேரக்டரே அப்படிதான். பட பட படன்னு இருப்பாரு. ஒரு ஒரு வெரி ஃபாஸ்ட் எவ்ரிதிங் ரொம்ப ஃபாஸ்ட்டா தான் அ மூவ் ஆவணும் எல்லாமே அவருக்கு. அந்த மாரி சரி அங்க வந்து அவர் கேட்டிருக்காரு. எங்க தாத்தா அவங்ககிட்ட. அது ஏதோ பேசிக்கிட்டாங்க, போயிட்டாரு. நான் அவர் வராருன்னு சொல்லி எங்க அம்மா சொன்ன உடனே நாம கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடியா இருந்தோம். சரி பார்க்கலான்னு. அவரு வந்து போயிட்டாரு. உங்கள அப்புறம் பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்லைங்க என்ன. ஓய். அப்புறமா கேட்டேன். "இவ்வளோ தூரம் வந்தீங்க. ம். எல்லாரும் பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. நீங்க என்ன வரவே இல்லையேன்னு." நானும் குவைட்டா இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. கேட்டா அவர் சொன்னாரு, "மத்தவங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் சினிமாக்காரன். அது வந்து நான் உன்ன கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டேன்னா, உங்க அம்மா, அப்பா அவங்க என்ன நெனைப்பாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் உன்ன கூட்டின்னு போகல எங்கேயுமே அப்போ. எப்படியும் கல்யாணம் ஆவப்போகுது இல்லையான்னு சொல்லிட்டு நான் எங்கேயும் கூட்டின்னு போல. அப்ப பெருசா இன்டராக்ஷன் நடந்ததே கிடையாது 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். சுத்தமா கிடையாது. சுத்தமாவே இல்ல. சுத்தமா இல்ல. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு 2, 3 வாட்டி காலேஜுக்கு வந்திருக்காரு அவர விடுறதுக்கு. ஓ! காலேஜ் ஆஃப்டர் மேரேஜா? ஓகே, ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் வந்திருக்காரு. ஆனா அந்த கேர்ல்ஸ் எல்லாம் வந்துருவாங்க உடனே அங்கே பார்க்கறதுக்கு. இந்த ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப வேடிக்கையா இருக்கும்.
நான் கார்ல இறங்கி நடந்து போயிட்டு இருந்தா எல்லாம் ஒரே பாட்டா பாடுவாங்க. என் பசங்க அவர் பிக்சர்ஸ் அதுதான் சாங்ஸ் கேட்க இருக்கு வந்தேன். ஏன்னா, இல்லையா? ஒரு போர்ட்ல கிட்டும் நெஞ்ச மறந்தது எழுதும்போது எல்லாரும் இங்க எழுதுனாங்க. ஆமா. அப்ப அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவர தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியம்போது? எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இப்படியா? பிரின்சிபல் கூட என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. எப்படி நடந்தது? நான் சொன்னேன், இப்படிதாங்க அவங்க வந்து கேட்டாங்க. சரின்னு சொல்லியாச்சு. ஏதோ அதான் மேரேஜ் ஆர் மேட் இன் ஹெவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் ஆயிடுச்சுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாரி அவ்வளோதான் அது. ஏன்னா ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட படங்கள பார்த்தீங்களா போயிட்டு? தேன்நிலவு, கல்யாண பரிசு அது மாரி பண்ண படங்கள்லாம். தேனில இதெல்லாம் ஏதோ டிவில பார்த்துருப்பேன் நான். அந்த டைம்ல கேட்கிறேன். ம். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஏன்னா நீங்க வேற எந்த படமும் பார்த்ததே இல்ல அவர. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா பெళ్లి காணுக்கன்னு சொல்லிட்டு தெலுங்குல வந்தது. நாங்க எங்க தமிழ் பார்க்குறோம்? தமிழே தெரியாது கரெக்ட். சுத்தமா. இங்க தெலுங்கு அந்த ஆந்திரால தெலுங்கு தானே. ஸோ அங்க அம் கல்யாண பரிசு வந்து த வந்தது இந்த பெళ్లి காணுக்கன்னு பெலிகான சொல்லிட்டு. ஆமா. அதுதான் பார்த்துருக்கேன் நான். அந்த ஒரு படம் பார்த்து அழுது அழுது வெளிய வந்துட்டேன். எனக்கு எனக்கு அப்பவே நான் ஐ வாஸ் இன் ஸ்கூல்ல இருந்தேன். அப்போ ஸ்கூல் ஓகே, பையனா ஓகே. ஸோ சுத்தமா தெரியாது. யார் என்ன சொன்னா? இதுக்கு மேல நான் என்ன சொல்றது?